ஹாய் ஹலோ வணக்கம். இந்த முறை திரைப்பட இயக்குனர் வரிசையில நாம பார்க்க போறது இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர். சித்தாமூர் விஜயராகவலு ஸ்ரீதர், இதுதான் இயக்குனர் ஸ்ரீதருடைய குழு பெயர். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன குக்கிராமத்திலிருந்து புறப்பட்டு தமிழ் சினிமாவில கதாசிரியரா நுழைஞ்சு பல்வேறு படங்களுக்கு கதை எழுதி இயக்குனராகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படி பல்வேறு மொழிகளையும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துற இயக்குனர் ஸ்ரீதரை பத்தி தான் இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போறோம். தன்னோட 18 வயசுல கதாசிரியரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இயக்குனர் ஸ்ரீதர் ரத்தபாசம், புனர்செல்வம், எதிர்பாராதது, உத்தமபுத்திரன் போன்ற படங்களுக்கெல்லாம் கதை எழுதினாரு. எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. தன்னுடைய 25வது வயசுல டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வீனஸ் பிக்சர்ஸ் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சார். அந்த வீனஸ் பிக்சர்ஸ் வீனஸ் கோவிந்தராஜர், அப்புறம் இயக்குனர் மணிரத்னத்துடைய அப்பா ரத்னமையர், இவங்க எல்லாம் சேர்ந்த பார்ட்னரா இருந்து அப்படி ஆரம்பிச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் கல்யாண பரிசு. கல்யாண பரிசு திரைப்படம் 1958 வருஷம் ரிலீஸ் ஆகி சென்னை கேசினோ தியேட்டர்ல 100 நாள் கடந்து ஓடி ஒரு கான்ட்ராக்டுக்காக அந்த படத்தை 100வது நாளைக்கு பிறகு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரையில கேசினோ தியேட்டருக்கு இருக்கிற சென்னை ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க கேசினோ தியேட்டர்ல தான் கல்யாண பரிசு திரைப்படத்தை பார்ப்போம், கேசினோல தான் அது தொடர்ந்து ஓடணும்னு சொல்லி கேசினோ வாசல்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்து கேசினோல அந்த படம் 175 நாள் முடிச்சு. அதற்கு பிறகு இயக்குனர் ஸ்ரீதர் காஷ்மீர் போய் தேனிலவும் ஒரு படம் எடுத்தாரு. சோ எப்பயுமே காதல் சப்ஜெக்ட் அப்படின்னாலும் இயக்குனர் ஸ்ரீதர் தான் பெஞ்ச்மார்க். அப்படி ஸ்ரீதர் நிறைய படங்கள் எடுத்து 1960ஸ்ல நெஞ்சிருக்கு வரை, நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்ச மறப்பதில்லை, இப்படின்னு நெஞ்சத்தை தொட்ட பல அற்புதமான படங்கள் எடுத்தாரு. இதுல அந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படம் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்ட்ராடினரி பிலிம். கல்யாண்குமார், முத்துராமன், தேவிகா நடிச்ச அந்த படத்துல சொன்னது நீதான பாட்டு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அதே படத்தை ஹிந்தியில திலீப் குமார், ராஜேந்திர குமார், மீனா குமாரி நடிக்க அந்த படத்தை ஹிந்தியில எடுத்தார். அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அவர் தமிழ்ல எந்தெந்த படமெல்லாம் டைரக்ட் பண்ணாரோ அது எல்லா படமுமே ஹிந்தியில எடுத்து ஹிந்தியிலையும் பெரிய வெற்றியை பெற்று ராஜ் கபூர், மீனா குமாரி, ராஜேந்திர குமார், அசோக் குமார், நம்ம பானுமதி, வைஜெயந்தி மாலா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு இந்திய சினிமாலே ஒரு எக்ஸாம்பிளபிள் டைரக்டரா வாழ்ந்தாரு அது டைரக்டர் ஸ்ரீதர் தான். அதே மாதிரி ஸ்ரீதர் அடுத்து அவர் தொட்ட இன்னொரு பரிமாணம் பாத்தீங்கன்னா மறுஜென்மம். இன்னைக்கு அரண்மனை, அப்புறம் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி 1000 ஜென்மங்கள், இந்த மாதிரி திரைப்படங்களுக்கெல்லாம் ஸ்ரீதருடைய அந்த நெஞ்ச மரத்தினுடைய திரைப்படம் தான். ஒரு ஜென்மத்துல காதலுக்கு 2 காதல்களை பிரிப்பதற்காக ஒரு ஜமீனை சேர்ந்த அந்த அப்பா 110 வயதுகள்ல காத்திருந்து மறுபடியும் அந்த காதலை பிரிக்கிற அந்த எமோஷனலான ஒரு கொடியை இருக்கு தெரியுமா. எம்.என். நம்பியாரும் ஸ்ரீதரும் கேமராமேன் வின்சென்டும் செஞ்ச சாகசங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. வாவ் வாவ் வாவ், அவ்வளவு ஒரு எக்ஸலன்ட். அதாவது அதுல நம்பியாருடைய மேக்கப் இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம அவ்வளவு, அதாவது ஸ்கிரீன்ல நம்பியார் அந்த 110 வயதுல கிளைமேக்ஸ்ல அவருடைய கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்த அத்தனை பேர் அப்படி ஒரு ஷாக்கிங்ல பயந்து போனாங்க. அவ்வளவு கிளியரா, அவ்வளவு கொடூரமா ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 60 வருடங்கள் ஒரு பகையை தேக்கி வச்சு வாழ முடியுமா அப்படின்னு சொன்ன அந்த கதை இருக்கு பாத்தீங்களா. தமிழ் சினிமாவில மறுஜென்மம் அப்படின்னா ஸ்ரீதரோட நெஞ்ச பரப்பதில்லை தான் பெஞ்ச்மார்க். 60ஸ்ல வெறும் சீரியஸான படமா எடுத்துக்கிட்டு ஸ்ரீதர் திடீர்னு யோசிக்கிறார், ஏன் நம்ம சீரியஸான படங்களே எடுக்கணும், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான படம் எடுக்கலாமே சொன்னார். அதான் இளமையும் புதுமையும் காக்டெயில் பண்ணா அவருடைய பேர் தான் ஃபில்ம் பை ஸ்ரீதர். அப்படி ஸ்ரீதர் அவருடைய தன்னோட டீமோட உட்கார்ந்து ஒரு கதையை ரெடி பண்றாரு. அந்த கதை ரொம்ப அழகான கமர்ஷியலான ஒரு காதல் கதையா வந்துருச்சு. இதுக்கு யாரும் ஆர்டிஸ்டா போடணும்னு நினைக்கிறப்போ அன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட பத்தி எல்லாம் டிஸ்கஷன் நடக்கல. ஸ்ரீதர் ஒரு விஷயத்தை திட்டவட்டமா சொல்றாரு, இல்ல இதுல இந்த அசோக்குங்கிற கேரக்டருக்கு நிச்சயம் ஒரு புதுமுகம் தான் இருக்கணும், அது மட்டும் இல்ல ஹீரோயின்ஸ் புதுமுகமா தான் இருக்கணும்னு சொல்றப்ப அவங்க எல்லாம் ஏன் ஸ்ரீதர் நம்ம ஒரு ரெகுலரா இருக்கிற ஒரு நோன் ஆர்டிஸ்ட போட்டுடலாமே அப்படின்னு சொல்லல. இல்ல எல்லாரும் ஒரு தெரிஞ்ச நடிகர் நடிச்சா அந்த கதாபாத்திரம் அந்த ஆர்டிஸ்டா தான் தெரிவாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆர்டிஸ்ட் படத்துக்கு எதுவுமே சொல்லிட்டு அந்த படத்துல ரவிச்சந்திரனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுலதான் காஞ்சா, ராஜஸ்ரீ எல்லாம் அறிமுகமானாங்க. அதே படத்துல செல்லப்பா அப்படிங்கிற கேரக்டருக்கு நாகேஷ் நடிச்சாரு. அதுல விஸ்வநாதன் அப்படிங்கிற அந்த லீட் ரோல், அந்த கதையவே தாங்கி பிடிக்கிற ரோலுக்கு பாலையா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலையா கிட்ட டேட் கேட்டு போறப்ப பாலையா கேட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, எப்ப ஸ்ரீதர் என்கிட்ட டேட்லாம் இல்லப்பா அப்படிங்கிறாரு. உடனே ஸ்ரீதர் என்ன சொல்றாரு, தன்னுடைய குழுவில் உள்ள தன்னுடைய நண்பரான கதாசிரியரான இயக்குனர் கோபுவையும் சி.வி. ராஜேந்திரனையும் பார்த்து, கோபு
நாம இந்த காதலிக்க நம்முடைய ப்ராஜெக்டை டிராப் பண்ணிடுவோம், நம்ம வேற ஏதாவது ஒரு கதை யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னதும் பாலையா பதறி போறாரு. ஏப்பா என்னப்பா அது, ஏப்பா திடீர்னு உங்க ப்ராஜெக்ட் டிராப் பண்ண அப்படின்னதும், அண்ணே இந்த படத்துல எந்த ஆர்டிஸ்ட் வேணாலும் மாறுவாங்க, ஆனா அந்த விஸ்வநாதன் கேரக்டருக்கு நீங்க தானே நடிக்கணும், நீங்க நடிச்சா இந்த படம் நான் எடுப்பேன், நீங்க நடிக்கலைன்னு அந்த படத்தை நான் எடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லுவது. ஏப்பா என்னப்பா அது, என் வீட்டுல வந்துட்டு என் வீட்டுல இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்றது வந்து என்னால தாய்க்க முடியலப்பா, ஒரு 2 நாள் கழிச்சு வாப்பா நான் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லணும். ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் ஸ்ரீதர் போயல பாலையா டேட் தரேன்னு சொன்னாரு. ஸ்ரீதர் மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போறாரு. ஆனா 32 நாள் ஒரே ஷெடியூல் பிளான் பண்ணிருக்கேன், பொள்ளாச்சி ஆடியார்ல ஷூட்டிங்கு, 32 நாள் உங்க டேட் வேணும் அப்படின்னு. ஓ என்னைய நீ மறுபடியும் வில்லங்கம் பண்ற, நானே அங்க பிச்சு இங்க பிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்ல, பரவாயில்லண்ணே உங்க டேட் இல்லைன்னா இந்த படம் இல்லைண்ணே விட்டுருக்கேனே அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஸ்ரீதர்த்த வந்து பாலையா வந்து என்னென்னமோ சொல்லி பார்க்க முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் பாலையா என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு இருந்த சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி, அவரு அந்த காலத்துல இருந்த பிரபலமான நடிகர்களோட படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காம்பினேஷன்ல எல்லாம் கெஞ்சி இந்த மாதிரி ஸ்ரீதர் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்காருன்னு சொன்னதுனால எல்லாரும் பாலையாவை ட்ரீட் பண்ண அப்படி உருவான படம் தான் காதலிக்கிற இடமில்லை. எம்எஸ்வியோட சாங்ஸும் அந்த படத்துடைய கலர்ஃபுல்லும் அந்த படத்துடைய மேக்கிங்கும் மாபெரும் வெற்றி பெற்று, காதல் அப்படின்னா எப்படி வந்து ஸ்ரீதரோ அந்த மாதிரி இப்ப காமெடி அப்படின்னாலும் ஸ்ரீதர் தான் பெஞ்ச் மார்க். ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. காதலிக்க நேரமலையோட வெற்றிக்கு அடுத்து ஸ்ரீதர் என்ன பண்ணாருன்னா வேறு சில படங்கள் பண்ணாலும் அந்த படங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீதருக்கு வந்து ஒரு டிவைடடான படங்களா இருந்தாலும் அடுத்து வந்து ஒரு படம் ட்ரை பண்ணாரு, வெண்ணிராடைன்னு ஒரு படம். வெண்ணிராடை திரைப்படத்துக்கு வந்து ஆடிஷன் வைக்கிறப்ப ஆடிஷனுக்கு வந்து ஒரு நடிகையை வந்து எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. ஆனா டேரக்டர் ஸ்ரீதருக்கு மட்டும் அந்த நடிகை மேல ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருந்ததுனால அவங்கள வந்து ஸ்ரீதர் ஒத்துக்கல. அப்படி ஸ்ரீதரா நிராகரிக்கப்பட்ட அந்த பெண் வந்து ஹிந்தி சினிமால போய் பெரிய லெவல்ல ஹீரோயின் ஆகி ஹிந்தியில ட்ரீம் கேளவே ஆனாங்க. அவங்கதான் ஹேமமாலினி. அப்படி ஹேமமாலினியை நிராகரிச்சதுக்கு பிறகு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண வந்தவங்க தான் செல்வி ஜெயலலிதா. அந்த படத்துல ஜெயலலிதா மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து மேலும் அறிமுகமானவங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிராடை நிர்மலா, வெள்ளிராடை மூர்த்தி, ஸ்ரீகாந்த், இப்படி எல்லாரும் அந்த படத்துல அறிமுகமாகி அந்த படமும் ஒரு பெரிய வெற்றியை தந்தது டைரக்டர் ஸ்ரீதருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா வந்து ஸ்ரீதர் வந்து அடுத்து வந்து நெஞ்சிருக்கும் வரை அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த நெஞ்சிருக்கும் வரை படம் பாத்தீங்கன்னா ஒரு நியோரியலிச சினிமான்னு சொல்றது மாதிரி எந்த ஆர்டிஸ்டுக்குமே மேக்கப் இல்ல. சிவாஜி, வி கோபாலகிருஷ்ணன், முத்துராமன், இவங்கெல்லாம் வந்து மேக்கப்பே இல்லாம சென்னையில ரியல் லொகேஷன்ல அந்த படத்தை வந்து ஸ்ரீதர் ட்ரை பண்ணாரு. அந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கல்யாணத்தை மையமா வச்சு கல்யாண பாட்டு வந்து ஒண்ணு இருக்கும். அது ஒரு கல்யாண பத்திரிகையவே வந்து ஸ்ரீதர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சாங்கா சொல்ல அதை வந்து கண்ணதாசன் பாடலா எழுத அந்த பாட்டு அன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசணும். அப்படி நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துக்கு பிறகு வந்து மறுபடியும் ஒரு காமெடி ஜானர்ல வந்து ஊட்டி வரை உறவு படத்தை ட்ரை பண்ணாரு. ஊட்டி வரை உறவு படம் வந்து மறுபடியும் சிவாஜி, கே.ஆர். விஜயா, எல். விஜயலட்சுமி காம்பினேஷன்ல வந்து அந்த படத்தை எடுத்து அதுவும் பெரிய வெற்றி. பாலையாவுடைய பங்கு அந்த படத்துல வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. இப்ப ஸ்ரீதர் அதுக்கு பிறகு வந்து அவளுக்கு இன்னொரு மனமும் ஒரு படம் செய்கிறாரு. அந்த படமும் ரொம்ப அருமையான படம். ரொம்ப அற்புதமா வந்து அந்த படத்துல வந்து அண்டர் வாட்டர் ஷூட் எல்லாம் பண்ணியிருப்பாரு ஒரு சாங்ல. ஆனா அந்த படம் அவருக்கு பெரிய லெவல்ல வெற்றியை தரல. சோ அந்த வெற்றி தராதனால வந்து ஸ்ரீதர் வந்து என்ன பண்ணாருன்னா எவரி 5 years ஒன்ஸ் எப்பயுமே ஸ்ரீதர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய படத்தை வந்து மாத்திக்கிறாரு. இப்படி ஸ்ரீதர் தன்னுடைய அற்புதமா வந்து பல படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு படம் வந்து ஏன் நாம எம்ஜிஆரை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறப்ப வந்து அவருக்கு வந்து என்னன்னா இப்ப ஸ்ரீதருக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா அவரோட ஸ்ரீதரோட வந்து சிவாஜி நிறைய படங்கள் டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த அன்று சிந்தைய ரத்தம் படத்துக்கு சிவாஜியை விட வந்து இதுல வந்து வேற எம்ஜிஆர் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்றதுக்கான முயற்சி நடக்கல. இதுலயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ரீதர் வெரி பர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் கரெக்டா டைம் விஷயங்கள்ல வந்து அவ்வளவு வந்து ஒரு பங்க்சுவாலிட்டி ஆனவர். ஆனா எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அவர் வந்து அரசியல்வாதியாகவும் ஒரு பெரிய கட்சியில வந்து மிக முக்கியமான பதவியிலையும் இருந்ததால அவருடைய ஷெடியூலுக்கு தகுந்த மாதிரி தான் அவரால் படம் பண்ண முடியும்.
அப்படிதான் அவருக்கான டைரக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி வந்து ஸ்ரீதரும் எம்ஜிஆரும் இணைய முடியாத அளவுக்கு வந்து அன்பு சந்திய ரத்தம் படத்துல வந்து ஸ்ரீதரன் தான் யோசிக்கிறாரு. இல்லைங்க, அவர் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறவரை வந்து நாம வந்து கமிட் பண்ணோம்னா அது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த படத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஏகன் மறுபடியும் நமக்கு ரொம்ப ஃபேவரான, நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய படங்களுடைய உணர்வுகளுக்கு சரியா வந்து கோஆபரேட் பண்ணக்கூடிய வந்து ஆர்டிஸ்ட் யாருன்னா சிவாஜி தான். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து இருந்தாலும் அவர் நமக்காக கோஆபரேட் பண்ணுவாரு. ஸோ அந்த படத்துல ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணி சிவந்தமன் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல எடுத்தாரு. தமிழ்ல எடுக்கப்பட்ட அடுத்த பெஞ்ச் மார்க் அப்படின்னா சிவந்தமன் தான். ஏன்னா தமிழ்ல வந்து வெளிநாட்டு போய் ஷூட் பண்ணப்பட்டு பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட ஒரு ராஜா காலத்தையும் சமகாலத்தையும் சொல்ற வந்து ஒரு அற்புதமான படம், பெரிய சக்சஸ். அன்னைக்கு 40 லட்சம் ரூபாய் அந்த படத்தோட பட்ஜெட். அந்த படத்தை எடுக்கிறப்ப வாகினி ஸ்டுடியோல வந்து ஸ்ரீதர் ஒரு ஆர்டிபிஷியலான செயற்கையான ஒரு ஆறையை உருவாக்கினார். அப்படி உருவாக்குற அந்த ஆறு வந்து சில பல டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால உடைஞ்சு போய் ஆர்காட் ரோடு முழுக்க வந்து நதி மாதிரி வெள்ளம் ஓடிட்டு இருந்தது. மறுபடியும் செட்டு போடணும்னு நினைக்கிற வாகினியுடைய உரிமையாளர் நாகிரெட்டியார் கூப்பிட்டு, ஏன் ஸ்ரீதர் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வெளிநாடெல்லாம் போய் படம் எடுத்துட்டு வந்துட்டேன் சார், இங்க லோக்கல்ல வந்து ஒரு செட்டு போட்டா அந்த அதை வந்து கரெக்டா இருக்குமே நினைச்சு போறேன், அது சரியா வரலன்றதுக்கா அதை விட்டுட்டா நல்லா இருக்காது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை மறுபடியும் நான் ஃபில்லப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு செட்டு போட்டு அங்க ஃபில்லப் பண்ணி ஆறு மாதிரி ஒரு உருவாக்கி அதுல எடுத்தாரு. அந்த படம் பெரிய சக்சஸ். தமிழ்நாட்டுல எல்லா ஊர்களையுமே அந்த படம் 100 நாளைக்கு மேல ஓடுனாலும் ஸ்ரீதருக்கு அந்த படம் பட்ஜெட் ரீதியா கொஞ்சம் கையா கிடைச்சது. இதே படத்தை ஹிந்தியில ராஜேந்திரகுமார், வகிதாரகுமார், தமிழ்ல முத்துராமன் பண்ண அந்த ரோலை வந்து சிவாஜி வந்து ஹிந்தியில பண்ணாரு. அந்த படம் வந்து தர்த்தியும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இப்படி தமிழ்ல சிவந்தமனும் ஹிந்தியில தர்த்தியும் மாபெரும் வெற்றி பெற்று ஸ்ரீதர் அடுத்த இடத்துக்கு கூட்டு போன படம். அப்ப மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் பேட்டர்ல ஒரு படம் எடுக்கலாமே ட்ரை பண்ணி ஹிந்தியில இருந்து ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து அந்த படத்துக்கு ஹீரோ 72 பேர் வச்சு அந்த படத்துல சிவாஜி, முத்துராமன், பத்மபிரியான்ற ஒரு லீட் பேஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆரம்பிச்சாரு. 72 ஆரம்பிச்ச அந்த ஹீரோ 72 திரைப்படம் பல காரணங்களால, பல சிக்கலால மெல்ல 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 அந்த படம் வந்து தாமதமாயி ஒரு வழியா 1975 ரிலீஸ் ஆயிருக்கு. 1975 ரிலீஸ் ஆன அந்த படம் ஸ்ரீதருக்கு ஒரு டிசாஸ்டர் பிளாப் தரும். அந்த பிளாப் தர அந்த சம காலகட்டத்துல அந்த திரைப்படம் லேட் ஆனதுனாலேயே ஸ்ரீதர் என்ன பண்ணாருன்னா ஓ மஞ்சு அப்படின்னு வந்து ஒரு காதல் கதை எடுக்கிறாரு. அந்த படமும் ஸ்ரீதருக்கு பெருசா போகல, அதுவும் ஃபெயிலியர் தான். அது மட்டும் இல்லாம அந்த சம காலகட்டத்திலேயே வந்து கன்னடத்துல விஷ்ணுவர்தன்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்பதான் வந்து அறிமுகமாகி அவர் வந்து பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷ்ணுவர்தனை தமிழுக்கு கூட்டிட்டு வந்து அலைகள்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த அலைகள் படமும் ரொம்ப பரிச்சார்த்தமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம். அந்த படமும் அவருக்கு வந்து பெருசா கை கொடுக்கல. இப்ப 70s வந்து ஸ்ரீதருடைய கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு என்று ஒரு படம், வைரநஞ்சம், அலைகள், ஓ மஞ்சு, இந்த எந்த படமுமே அவருக்கு வந்து சக்சஸ் ஆகாத போது ஸ்ரீதர் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிறார். இப்ப ஸ்ரீதர்ட்ட வந்து தர்த்தி படத்துல, அதாவது சிவந்தமன் படத்துல வந்து ஹீரோவா நடிச்ச ராஜேந்திரகுமார் என்ன சொன்னா, ஏன் மிஸ்டர் ஸ்ரீதர் நீங்க வந்து எம்ஜிஆர் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்ல, ஹி இஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபி. ஏன்னா எனக்கும் சிவாஜிக்கும் வந்து ஒத்து போறது மாதிரி வந்து எம்ஜிஆருக்கும் எனக்கும் வந்து பெருசா ஒத்து போகல. ஆல்ரெடி நாங்க வந்து அன்று சிந்திய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம்னு நினைச்சப்போ வந்து எனக்கும் எம்ஜிஆருக்கும் சரியா ஒத்து போகல. இல்ல நீங்க எம்ஜிஆரை வந்து தப்பா கால்குலேட் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ஸ்ரீதர், எம்ஜிஆரும் நீங்களும் வந்து சேர்ந்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்ரீதருக்கா பொருளாதார ரீதியா வந்து தொடர்ந்து அடிபட்டதுனால அவரு அடுத்த கட்டமா தன்னுடைய வாழ்க்கையில வந்து தன்னுடைய கேரியரை வந்து மறுபடியும் ப்ரெஷர் பண்றதுக்கு யார் தன்னை வந்து காப்பாத்துவா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரையில வந்து ராஜேந்திரகுமாரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சந்திப்புல அவருக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்த வர எபிசோடுல பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எப்பொழுதும் போல் நன்றிகளுடன் மங்களாசன் பாண்டியன் மற்றும் நவரத்ன நவபாரதி. நன்றி, வணக்கம்.